வணக்கங்க. எல் கிளாசிக்கோ நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல் கிளாசிக்கோவில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. இது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். சென்னை வந்து ஜெயிச்சே ஆகணும். 7 மேட்ச் ஆடி 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் பாட்டமில் இருக்காங்க. சென்னைக்கு வந்து இது முக்கியமான மேட்சுங்க. ஏன் சென்னைக்கு வந்து முக்கியமான மேட்ச்னா, அடுத்த 7 மேட்சுமே ஜெயிச்சாதான் வந்து ஒரு பிளே ஆஃப்க்கு உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். 7க்கு 6 ஜெயிச்சாகணும். அப்போ தான் பிளே ஆஃப்குள்ளே போக முடியும். ரொம்ப இதில் இருக்காங்க சுச்சுவேஷனில் சென்னையில் வந்து புதுசாக 2 பேரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மும்பையை சேர்ந்த பேட்டர் ஆயுஷும் டேவிட் பில்லஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, அவர் தான் சின்ன ஏபிடின்னு சொல்லுவாங்க, அவரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பவர் ஹிட்டரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த டேவிட் பில்லஸ் வந்து சூப்பராக ஆடுவார். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கேப்டன் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருந்தார். வெளுத்து எடுத்திருந்தார் லாஸ்ட் சீசன். அதே மாதிரி இந்த சீசனுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவர் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல மூவ். சென்னை வந்து சூப்பர் டீமாக இப்போ இருக்குது. அவர் வந்து ஓப்பனிங் ஆடுவாரா இல்லை 1 டவுன் 2 டவுன் ஆடுவாரா என்னன்னு தெரில. அது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அவர் தோனி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பார். அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிட்டார் மும்பையில். நேற்று கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு நெட் செஷன்னா. கண்டிப்பாக ஒரு லெவலில் ஆட வைப்பாங்க. எனக்கு என்ன கேட்டால் அந்த ஆயுஷும் ஆட வைக்கணும். ஆயுஷும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனு. 17 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த பையன் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அந்த பையனுக்கும் சான்ஸ் கொடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா நல்ல பேட்டிங் ஆடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேட்டிங் ஆடி ஒரு 200 220 அடித்தா தான் வான்கடையில்னா ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 180 160 அடித்தாங்கன்னா அவங்கன்னா பொழந்துட்டு போயிடுவாங்க மும்பை இந்தியன்ஸு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் பேட்டிங்னா சூப்பராக இருக்குங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பிரச்சனையே வந்து பேட்டிங் தான். பேட்டிங் வந்து சூப்பராக ஆடணும். பேட்டிங் வந்து கரெக்டாக ஆடினாங்கனாலே போதும். நல்ல ஒரு ஸ்கோர் வந்துட்டால் போதும், அவங்க கொண்டு போயிடுவாங்க மேட்சை. அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மெயின் வந்து பேட்டிங்கை வந்து நல்லா பண்ணணும். பேட்டிங் வந்து ஆடணும். பேட்டிங் வந்து ஒரு 230 அடிக்கணும். அதே மாதிரி சேசிங் வந்தால் சேசிங்கில் வந்து மும்பை வந்து மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒரு 200 230 அடிச்சிட்டாங்கன்னா சேசிங்லேயே நின்று ஆடக்கூடிய திறமைக்கே ஆள் இருக்கணும். ஏன்னா எல்லாமே தோனியாலேயே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ தோனி வந்து பவுலிங்னா ஒரு ஃபீல்டிங்கை வச்சு எல்லாத்தையும் பவுலிங்கை வந்து ஏதாச்சும் ரொட்டேட் பண்ணி விட்டுருவார். ஆனால் பேட்டிங்னா உள்ளே வந்து தோனியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கரெக்டாக ஆடி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மேட்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் மேட்ச்சு தோனியால் தான் மேட்ச் ஜெயித்தது. அந்த சுச்சுவேஷன் வந்து இன்றைக்கி கொண்டு வந்துடாதீங்க. தயவு செய்து அந்த ராகுல் திரிபாத்தியா வந்து தூக்கிடுங்க டீம் அவுட்டு. என் டான்ஸ் தான் ஆடுறாரு வந்து பிச்சில் தவிர மற்றபடி பேட் வந்து பாலில் படவே மாட்டேங்குது. போன மேட்ச்சு கூட ஒரு லைஃப் கொடுத்தாங்க. அந்த லைஃப் கொடுத்து மறுபடியும் அவர் அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச் ரொம்ப குரூஷியலான மேட்ச் சென்னைக்கு. கண்டிப்பாக ராகுல் திரிபாத்தியா மாற்றிடுங்க, விஜய் சங்கரை மாற்றிடுங்க. அவங்களாம் 2 பேரையும் மாற்றிட்டு 11ல் சேஞ்ச் பண்ணிடுங்க. வேறு யாராச்சும் ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்க. அந்த ஆயுஷ்க்கு சான்ஸ் கொடுங்க. ராகுல் திரிபாத்தியா இடத்துக்கு விக்னேஷ் சங்கர் இடத்துல வந்து சித்தார்த்தனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அவனா நல்ல கேப்பபிள் பேட்ஸ்மேனு. நான் திரும்ப சொல்கிறேன், தோனி வந்து ஃபீல்டிங் உள்ள வந்து கரெக்டாக டீமை கொண்டு வந்துடுவார். எப்படியாச்சும் 20 ஓவர் பவுலிங்கை வந்து ரொட்டேட் பண்ணி போட வச்சுருவார். ஆனால் பேட்டிங் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடணுன்னா தோனியால் மட்டும் முடியாது. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். ஜடேஜா வந்து இந்த சீசன் வந்து ஒரு ஆர்டினரி சீசனாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கொஞ்சம் நல்லா விளாண்டாருன்னா நல்லாயிருக்கும். ஜடேஜாவுக்கு ஒரு நல்ல முக்கியமான மேட்சாக இருக்கும். பேட்டிங்லேயும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வாட்டி, பவுலிங்லேயும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. எப்பயும் ஜடேஜா வந்து கடைசியில் தான் நல்லா விளையாடுவார். கடைசி சீசன் அப்போ தான் நல்லா பேட்டிங் பவுலிங் எல்லாம் போடுவார். இன்றைக்கி ஜடேஜாவோட டேவாக இருக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி சென்னை வந்து ஜெயிச்சா தான் டோர்னமெண்ட் உள்ளே இருக்க முடியும். உள்ள கட்டாயத்தில் இருக்காங்க. சென்னை வந்து ஜெயிக்கணும்னா இன்றைக்கி வந்து நல்ல மேட்ச் ஆடி நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஃபீல்டிங்கில் கேட்ச் ஈஸினா விட்டிங்கன்னா அங்கே மும்பை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா மும்பையை பற்றி தெரியும் எப்படிப்பட்ட டீமுன்ட்டு. அதனால் தோனியால் ஃபீல்டிங் உள்ள பவுலர்ஸ் தான் ரொட்டேட் பண்ண முடியும். பேட்ஸ்மேன்ஸ் வந்து உள்ளே ஆடினா மட்டும்தான் சென்னை வந்து ஜெயிக்க முடியும். இன்றைக்கி ரொம்ப கட்டாயத்தில் இருக்காங்க சென்னை ஜெயிக்கணுன்ட்டு. ஒரு நல்ல கான்டெஸ்ட்டாக இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இன்றைக்கி. கண்டிப்பாக இன்றைக்கி சென்னை ஜெயிச்சாதான் அங்கே உள்ளே இருக்க முடியும் டோர்னமெண்ட் உள்ள. இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து கடப்பார பேட்டிங் வச்சுருக்காங்கங்க. அவங்கள பீட் பண்ணணும்னா 230க்கு மேலே அடித்தா மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ண முடியும். ஏன்னா கடப்பார பேட்டிங் இருக்குங்க. எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்கங்க. ரோஹித் சர்மா மட்டும்தான் வரல. ரோஹித் சர்மா அடித்தாருன்னா வெளுத்து எடுத்துகிட்டு போயிடுவார். வில் ஜாக்ஸு செம்மையாக ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, எப்பா ஹார்திக் பாண்டியா, அவங்க பேட்டிங்கை வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்கங்க. என்ன மாதிரி பேட்டிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பவுலிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்பிரீத்
ஜஸ்பீத் பும்ராவை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. ஏதோ போன மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா விக்கெட் எடுத்துட்டாரு, அதனால அவரையும் கொஞ்சம் நம்பலாம். தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டெல்லாம் உருட்டி எடுத்துட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட்டு கொஞ்சம் டெப்த் ஓவர்ஸில் இப்போ கொஞ்சம் நல்லா போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. முக்கியமான பவுலர் மிச்சல் சாண்ட்னர் என்ன மாதிரி பவுலிங் போட்டுட்டாரு வந்துட்டுருக்காருங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. மிச்சல் சாண்ட்னரும் ஒரு வேலிட் கான்ட்ரிபியூஷனாக இருப்பாருங்க. கண்டிப்பாக மிச்சல் சாண்ட்னர் கண்டிப்பாக இந்த கேம் ஆடுவார். ஏன்னா ஒரு ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயரு. கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு எதிராக அவர் விளையாட வைப்பாங்க. போன மேட்ச் கரண் சர்மாவுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் விளையாடுவாரா என்னன்னு தெரில. அதனால் விக்னேஷ் புத்தூர் வந்து கண்டிப்பாக விளையாடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பனர் வந்து ஃபயர் ஆகணும் ரோஹித் சர்மா வந்து இன்னும் ஃபயர் ஆகலை. ரோஹித் சர்மா எப்படி விளாண்டாலும் அவங்க வந்து விளையாட வச்சுருவாங்க. ஏன்னா ஒரு லாஸ்ட் மேட்ச்சே வந்து நல்லா தான் பட்டுச்சு. பட் ஆனால் இந்த மேட்ச்லாம் போன மேட்ச் வந்து வான்கடேயில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக செஞ்சுரி அடிச்சிருந்தார் போன சீசனில். இந்த சீசன்லேயும் வந்து அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக வான்கடேயில் விளாட்றாரு. கண்டிப்பாக ஒரு ரோஹித் சர்மா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நாக் எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலாக அவங்களோட பேட்டிங் மெயின் பேட்ஸ்மேன் வந்து சூரியகுமார் யாதவும் திலக் வர்மா தான். அவங்க எல்லா மேட்சும் நின்றுடுறாங்கங்க. 2 பேரும் தான் நின்று அந்த டீமை வந்து ஒரு வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் சூப்பர் பேட்ஸ்மேன் 2 பேரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணும்னா ஒன்று வந்து சூரியகுமார் யாதவ் சீக்கிரம் விக்கெட் எடுத்துடணும், இல்லைனா திலக் வர்மா விக்கெட் 2 பேர் விக்கெட்டையும் சீக்கிரம் எடுத்தால் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கேமுக்குள்ளே வரலாம். இல்லைனா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் கேமுக்குள்ளே வரத்துக்கு. டீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மும்பை இந்தியன்ஸ் டீமு. அவங்களோட பவுலிங் பவுலிங் வச்சுருக்காங்க. ஜஸ்பீத் பும்ரா இருக்கார், தீபக் சகார் இருக்கார், ட்ரெண்ட் போல்ட் இருக்கார், வில் ஜாக்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார், மிச்சல் சாண்ட்னர் இருக்கார், அந்த விக்னேஷ் புத்தூர் கூட இருக்காருங்க. டீம் வந்து செம்ம டீமாக இருக்குது. சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் பாருங்கள். பேட்டிங்கும் பவுலிங்கும் சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம் மும்பை இந்தியன்ஸுக்கு. மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்றைக்கி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பேட்டிங் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு டார்கெட்னா செட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 210 220னா கண்டிப்பாக பொழந்துருவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸை. ஏன்னா அது மாதிரி பவுலிங் அட்டாக் இருக்குது. அதனால் இன்றைக்கி சரியான கான்டெஸ்ட்டாக இருக்கும் 2 டீமுக்கும். என்ன கேட்டால் வந்து 50-50 தான் சொல்ல மாட்டேன். மும்பை இந்தியன்ஸ்க்கே நான் 70 கொடுப்பேன், சென்னைக்கு 30 கொடுப்பேன். ஏன்னா சென்னை வந்து பேட்டிங் வந்து சரியாக ஆடுறதுனால தான் இந்த இது. மற்றபடி வந்து நான் மும்பைக்கு வந்து சென்னையை சப்போர்ட் பண்ணாமல் இல்லை. பட் ஆனால் சென்னைக்கு வந்து பேட்டிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, பேட்டிங் சரியாக விளாட்றதுனால தான் நான் இந்த 70 கொடுக்குறேன் மும்பைக்கு, சென்னைக்கு வந்து 30 கொடுக்குறேன். ஆனால் மேட்ச் எப்படி வேணால் மாறலாம், எதுவுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு கான்டெஸ்ட் பயங்கரமான கான்டெஸ்ட்டாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸு எல் கிளாசிக்கோ 2 இன்றைக்கி இந்த சீசன் ஐபிஎல்லில் பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் 1 லீடில் இருக்காங்க. இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸு க்ரௌடுனா பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்காங்க, எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த மேட்ச்சை தான். இன்றைக்கி வான்கடே க்ரௌடு வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இன்றைக்கி மேட்ச் வந்து செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும். மேட்ச் எப்படி வேணாலும் போகலாம். அதனால் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன் மும்பை இந்தியன்ஸ்க்கு அதிக சான்ஸ் இருக்குன்னா, சிஎஸ்கேவுக்கு பேட்டிங் சரி கிடையாது. பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால தான் மும்பைக்கு அதிக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதிக சான்ஸ் மும்பைக்கு இருக்குது. பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எப்படி இந்த சவாலை எதிர்த்து மும்பையை பீட் பண்ணுவாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும் மேட்ச் இன்றைக்கி. ஈவனாக கான்டெஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பேட்டிங் சரியாக ஆடினாங்கன்னா கான்டெஸ்ட் நல்லா போகும். பேட்டிங்கில் சொதப்புனாங்கன்னா மும்பைக்கு தான் அட்வான்டேஜ். மும்பை வந்து ஈஸியாக சென்னையை பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது என்னோட மெயினான கருத்து என்னென்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பேட்ஸ்மேன்ஸ் யாரும் இல்லை. அந்த டேவிட் பிரேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அவர் அந்த பிளேயர் இன்றைக்கி அடித்தா உண்டு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணோம். சிவம் துபேவும் கொஞ்சம் இதாகிட்டு வந்துகிட்டு இருக்காரு, ஃபார்முக்கு வரல இன்னும். லாஸ்ட் மேட்ச்சே 31 பாலுக்கு தான் 40 மேலே 41 நான் அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரினா ஆடினார்னா வேலைக்கு ஆகாது. ஒரு ஃபார்முக்கு வந்தால் தான் இன்றைக்கி வந்து ஜெயிக்க முடியும். எல்லா பேட்ஸ்மேனும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், எல்லா பவுலர்ஸும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஃபீல்டிங்லனா கேட்ச் கீச்சுனா விட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் சென்னை வந்து மும்பைனாலே வேறு மாதிரி ஆடுவாங்க. அந்த என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. அந்த சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான் அது தெரியும். இன்றைக்கி கான்டெஸ்ட்டு பயங்கரமான கான்டெஸ்ட்டு. எப்படி வேணால் மேட்ச் போகும், செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். அது மட்டும் ஷோர். கண்டிப்பாக நீங்கள் இந்த மேட்ச் வந்து எல்லோரும் பாருங்கள். யார் ஜெயிப்பாங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.